ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த கிச்சனில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அப்படின்னா கிச்சனில் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஒர்க்கில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிச்சிருப்பேன். இந்த கிச்சன் ஃபைனல் வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் கிச்சன். இந்த கிச்சன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய போட்டிருப்பேன். எப்போவுமே எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா டே 1 என்ன பண்ணுறோம், டே 2, டே 3 என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இந்த மாதிரி ஃபைனல் வீடியோ பார்த்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக ஃபைனல் வீடியோ பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ஓவராலாக கிச்சன் முடித்ததுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்கும். இந்த கிச்சனில் நம்ம ரெனோவேஷன் ஒர்க்ன்றது எதுவுமே பண்ணலை. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செமி மாடுலர் கிச்சன். ஒரு புது ஃப்ளாட் நீங்கள் இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி சிவில் இல்லாமல் வெறும் வால் டைல்ஸ் மட்டும்தான் இதில் சேஞ்சஸ். சிவில் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம சிவில்ன்றது எதுவுமே கை வைக்கல. வால் டைல்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ். எலக்ட்ரிக்கல் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா நான் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் நான் சொல்லிடுறேன் ஏன்னா எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றது. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கிச்சனோட என்ட்ரன்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஏரியா யூனிட்டோட பக்கத்தில் இருக்கும். வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ். ஏன்னா கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜ் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு ஒட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா இது டோர். இந்த டோர் பார்த்திங்கன்னா பில்டர் சைட்லேருந்து கொடுத்த டோர் பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஏன்னா புது ஃப்ளாட் இதில் ரெனோவேஷனுக்கெலாம் வால்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் தவிர, பட் என்னென்னா இது புது ஃப்ளாட்னால் பெருசாக சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் ராயல் மேட் பண்ணியிருக்கோம். ராயல்லே பார்த்திங்கன்னா ராயல் ஷைன் கிளிட்ஸ், அதுக்கப்புறம் மேட், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது ராயலில். ஒரு இயரில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதோட ஃபினிஷிங்கில் கொண்டு வராங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ராயல் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ராயல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷைன் போயிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் க்ளாஸி ஃபினிஷிங் இருக்கும். இல்லை எனக்கு க்ளாஸிங் ஃபினிஷிங் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி மேட் இருக்கும். மேட் அடிக்கும்போது என்னன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் க்ளாஸியாகவே இருக்காது, ரொம்ப பேசிக்காகவே இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ராயலில் ஷைன் போயிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா சிங்க் பக்கத்துலேயே ஆர்ஓ டேப், அதுக்கப்புறம் நார்மல் ஒரு டேப் வச்சுருக்கோம். சிங்க் பில்டர் கொடுத்தது தான் அது. இந்த டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். கீழே அண்டர் மவுண்ட் ஆரோ வச்சுருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பில்டர் எதுவுமே கொடுக்கல. அண்டர் மவுண்ட் ஆரோ கீழே வச்சுருக்கோம். இது நம்ம ஃபுல்லாத்தையும் செட் பண்ணது இது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ஆள் விட்டு போன ஒர்க் நம்ம திருப்பி பண்ணியிருக்கோம். வுட் ஒர்க் இல்லை, எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் ப்ளம்பிங், சின்ன சின்ன ஒர்க்கு, ஃபால் சீலிங்லாம். இதில் நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க் பார்த்திங்கன்னா ஆரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆரோ இந்த இடத்துல வாட்டர் லைன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளீட்டாக நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இதில் ஹோல்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா ஹோல்ஸ் போடுற பிட்டு பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் தான் போகும். மீதி பாதி நம்ம மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஆரோட டேப் இங்கே கொடுக்குறாங்க இல்லையா, இதோட டேப் கீழே த்ரெட்ஸ் அப்படின்னா ஒரு நாப் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரு ராடு மாதிரி இருக்கும். பட் என்னென்னா கீழே எட்டலை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே கரைச்சி எடுத்துருக்கோம். அவங்க பசிஃபிகா அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது இன்டீரியர் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்கும். நீங்கள் ஹோல்ஸ் போடும்போது கீழே வரைக்கும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஆரோவோட அந்த ராடு ஒன்று இருக்கும், கீழே வச்சு த்ரெட் வச்சு ஃபிட் பண்ணுறது. அந்த ராடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வேணால் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுட்டு தான் கீழேருந்து த்ரெட்டு ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ராட் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. அப்படின்னா அந்த த்ரெட் கீழே டைட் பண்ணுவோம் இல்லையா, அதோட ஃபிட்டிங் நான் சொல்கிறேன். இதோட இமேஜில் கூட நான் காமிக்கிறேன் அதோட ஃபிட்டிங். ஏன்னா
இங்கேருந்து ஹோல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் வந்து ஹோல்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து போட்டுடுறாங்க. பட் என்னென்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட முடியல, திருப்பி கீழேருந்து போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 டேண்டம்ஸ். இந்த 3 டேண்டம்ஸ் இந்த சைடு இருக்கும், இந்த சைடு வந்து 3 டேண்டம்ஸ். அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேண்டம்ஸ் வந்து இருக்கும். இந்த 2 டேண்டம்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் 3 டேண்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது வந்து 3 டேண்டம்ஸ். விக்கர் பாஸ்கெட் வந்து ட்ராயிங் வந்து கொடுக்கல, நாங்கள் வந்து டேண்டமாக தான் கொடுத்தோம். பட் என்னென்னா விக்கர் பாஸ்கெட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் திருப்பி டேண்டமே வந்து மாற்றிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறையா வந்து பாருங்கள். இந்த ஃப்ளாட்டோட வீடியோ கிடையாது, இந்த ஃப்ளாட்டோட வீடியோ கிடையாது. அப்படின்னா டேண்டம் பொறுத்த வரைக்கும் பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருப்பேன். இந்த 3 டேண்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து ப்ளைவுட் வச்சு கொடுத்துருக்கோம். இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா கூட எடுத்துடலாம். ஆனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து மெஷ் வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து 1 mm இருக்கும் அதோட திக்னஸ். ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று வர மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கெட்டு போகாது. பட் ஆனால் ஃபினிஷிங் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க லேமினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே அக்ரிலிக். இந்த கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிலிக். இந்த 3 டேண்டம்ஸ்க்கு மட்டும் ராயல் டச் லேமினேட்ஸ் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சின்ன ஏரியாக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு வந்து ப்ராப்பரான ஒயிட்டு வந்து கிடைக்கல, இந்த க்ரீனுக்கு வந்து மேட்சிங்கு. அதுக்காக ஃபுல் ஷீட்டு வந்து வேஸ்ட்டு தான். இந்த சின்ன ஏரியா வந்து ஒட்டுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் டச் லேமினேட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி இது வந்து பண்ணியிருக்கோம். இதில் சின்ன கிளிட்டர்ஸ் இருக்கும், கிளிட்டர்ஸ் சின்னதாக இருக்கும். பட் ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது வீடியோவில், கிட்டேருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து டேண்டம், கீழே இருக்கிறதும் டேண்டம் தான் எல்லாமே. த்ரீ டேண்டம் இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து விக்கர் பாஸ்கெட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. டேண்டம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெண்டிலேஷன் வர மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து மெஷ் வந்து கொடுத்துருங்க. இல்லை எனக்கு கீழேயும் மெஷ் வேணும் அப்படின்னா 12 mm ப்ளைவுட் ஆர் 3/4 ப்ளைவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் மெஷ் வர மாதிரி வந்து பிளான் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து விக்கர் பாஸ்கெட்டில் வந்து ஃபினிஷிங் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா வுட்டன், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வெண்டிலேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா டேண்டம்லேயும் இருக்கும். பட் என்னென்னா விக்கர் பாஸ்கெட்டுக்கும் டேண்டமுக்கும் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்குன்றது வந்து வரும். லைஃப் லாங் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து டேண்டம் வந்து போயிடுங்க. பட் என்னென்னா நீங்கள் ஃபுல் இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆகிடும். பட் என்னென்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம். நீங்கள் எந்த இன்டீரியர் கிட்டே போனாலும் விக்கர் பாஸ்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிசம் இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது தேஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் டேண்டம்ன்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நல்ல பிராண்டட் இருக்கும், அதில் வந்து நீங்கள் போயிடலாம். இல்லை ஃப்ரண்ட்டில் தான் நாங்கள் இப்படி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வந்து கீழேயும் வேணும் அப்படின்னா கீழேயும் வந்து மெஷ்ஷை வர மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டு தான் இது. இதில் வந்து ஃபுல்லாகவே 3 டேண்டம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டேண்டம் வந்து சின்னதாக இருக்கும், கீழே இருக்கிற டேண்டம் வந்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற டேண்டம் வந்து இந்த ரெண்டுத்தையோட பெருசாக இருக்கும். 1 2 3 அந்த மாதிரி மேலேருந்து உங்களுக்கு வரும். மேலே இருக்கிறது வந்து சின்னதாக இருக்கும், கீழே இருக்கிறது வந்து அதோட பெருசாக இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து அதோட பெருசாக இருக்கும். இந்த 2 டோர்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து 3 டேண்டம்ஸ். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து சிலிண்டர் வைக்கிற மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாலும் பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்னால கீழேருந்தே வந்து ஃபுல்லாகவே ஆக்சஸ்ன்றது வந்து கொடுத்துட்றாங்க. பட் என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து சிலிண்டர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஹோல்ஸ்க்கும் அதில் இருக்கிற ஹோல்ஸ் தனியாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஹோலும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். கிரானைட்டுக்காரங்க வந்து நீங்கள் ஹோல்ஸ் வச்சு போடணும் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே மிஞ்சி போனால் என்ன ஒரு 2 இன்ச்சு தான் போடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 inches கிட்ட இருக்குது ஓவராலாக. அப்படின்னா கீழே வந்து கடப்பாக்கல் சேர்த்து சொல்கிறேன். அதனால் கீழே வந்து டைரெக்டாக வந்து ஹோல்ஸ் வந்து போடும்போது கடப்பாக்கல் நிறையா ஃப்ளாட்டில் வந்து உடச்சிடுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கீழேருந்து மேலேருந்து ப்ராப்பராக வந்து மார்க்கிங் பண்ணிக்கங்க.
பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் ஸ்பேஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கும். பட் என்னென்னா இது அவுட் சைட்லேருந்து அப்பார்ட்மெண்ட் சைட்லேருந்து இதோட கேஸ்லாம் வந்து பைப்லைன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது க்ளோஸ் பண்ணலான்ட்டு தான் வந்து தனியாக ஒர்க் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து வேணான்ட்டாங்க. இந்த 2 டோர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 டேண்டம்ஸ். இதில் வந்து 2 டேண்டம்ஸ். இது வந்து 3, இது வந்து 2. இந்த 2 டேண்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இது வந்து கட்லரி. இந்த ஒரு டேண்டம், இது வந்து ஒரு டேண்டம். இது வந்து 1 2 3 அதே மாதிரி தான். மேலே இருக்கிறது வந்து 1 வச்சுக்கோங்களேன், 2 3 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவர்ன்றது வந்து 1 2 3 வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் இருக்கிற ஹேண்டில் நான் சொல்லிடுறேன். ஹேண்டில் வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் வந்து யூஸ் பண்ணும்போது காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னொன்று என்ன, பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து காமிக்கிறேன். இது வந்து ஸ்மால் ஹேண்டில். பட் என்னென்னா ஃபுல் லென்த் ஹேண்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு இடத்துல தான் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. பட் என்ன ஃபுல்லாக வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட் இருக்குது அப்படின்னா பெரிய ஹேண்டில் வந்து போயிடுங்க. இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டோருக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்டில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். பெரிய டோருக்குனா பெரிய ஹேண்டில் வந்து போட்டிருக்கோம். சின்ன டோருக்குனா சின்ன ஹேண்டில் வந்து போட்டிருக்கோம். ஒரே மாதிரி இருக்காது, கட் பண்ணி போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பட் என்னென்னா பட்ஜெட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த 3 டேண்டம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு டேண்டம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேண்டம், இது வந்து 2 டேண்டம். இது ரெண்டுமே டிவைட் பண்ணியிருப்போம். 1 கீழே வந்து 1 அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் பெருசாக ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் வச்சுக்கலாம். இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் பெரிய ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக், நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். பிளாக்கில் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கும். ப்ரஷ் கோட்டடு மேட்ன்றது வந்து வேறு, இது வந்து ப்ரஷ் கோட்டடு. மேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் கோட்டட் இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சில இடத்துல வந்து க்ளாஸி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா க்ளாஸி இருக்காது, ஃபுல்லாகவே மேட் இருக்கும். க்ளாஸி வந்து போடும்போது வந்து அதோட ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் என்ன கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தானே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட்டில் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பேன் என்னென்னா வந்து பேஸ் யூனிட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம் அப்படின்றது. இந்த பேஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு செமி மாடலர் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து பண்ண முடியும். இதுலேயே வந்து ஆக்சசரிஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து அக்ரலிக் கிச்சன். இந்த அக்ரலிக் கிச்சன் வந்து லைட் க்ரீன் கலரில் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கலர் வந்து இன்னொரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் என்னென்னா இது பண்ணதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ஃப்ளாட் வந்து இன்னொரு ஃப்ளாட்டில் வந்து இதே க்ரீன் கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் அதுவும் வீடியோ போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து போட்டிருக்கோம், அதுலேயும் ஃபால் சீலிங் வந்து போட்டிருக்கோம். ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குவார்ட்ஸ் வந்து கவுண்டர் வந்து பில்டர் சைட்லேருந்து கொடுத்தது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இதுலேருந்து எதுவுமே ஒர்க்குன்றது வந்து பண்ணலை. ஒருவேளை வந்து நீங்கள் ஃபுல் இன்டீரியர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்ன்றது வந்து உங்களுக்கு வேணும். இந்த க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் வந்து இது வந்து குவார்ட்ஸ்லேயே வந்து ஒரு ஆஃப் ஒயிட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ஒரு யூனிட் பண்ணியிருக்கோம். இது வந்து 4/2. இந்த 4/2ல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு சிங்கிள் டோர், மேலே வந்து ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இது இந்த 4/2ன்றது வந்து ஹைட் வந்து 4 ஃபீட் இருக்கும், அகலம் வந்து 2 ஃபீட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நிறைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருப்போம், தனியாக வந்து ஒரு டோர் வந்து போட்டிருப்போம். பட் என்னென்னா இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனே வச்சுருந்தோம். ஏன்னா இது வந்து அக்ரலிக், ஹீட்டுக்கெல்லாம் வந்து தாங்காது, பல்ஜை வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பபுள்ஸ் வந்துடும். பபுள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகிடும். இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வச்சுருக்கோம். இது வந்து நல்ல ஆப்ஷன். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் மேலே வந்து வச்சுக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு யூனிட் வந்து பண்ணி அது தனியாக வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அதுக்கண்டு தனியாக ஒர்க் பண்ணுங்க. அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யூனிட்டுக்குள்ளேயே வந்து போட்டுறாதீங்க. ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து அது ப்ராப்ளம் தான். அது இந்த மாதிரி வெண்டிலேஷன் வந்து ஸ்பேஸ் வந்து தனியாக வந்து கொடுங்க. இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட யூனிட். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோலிங் ஷட்டர் யூனிட் தான் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணோம். பட் ஏன்னா ரோலிங் ஷட்டர் வந்து பட்ஜெட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பட்ஜெட் வந்து ஹேண்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம்.
கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம அவன் வந்து இதில் யூஸ் பண்ண அவன் ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எப்படி இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். பட் என்னென்னா இப்போதைக்கு வந்து கிளைண்ட் இந்த ஒரு யூனிட் தான் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்னி. இந்த சிம்னி பொறுத்த வரைக்கும் வந்து தனியாக வந்து ஹேங் ஆகும். இது பேக்ரவுண்டில் வந்து வால் எதுவுமே வந்து இருக்காது. சிம்னி பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் வந்து நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். பேசிக்காக வந்து அவங்களுக்கு நாலேஜ்ன்றது வந்து இருக்காது கிளைண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் சில பேர் இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கோப்பில் இருக்காது. ஹோல்ஸ் மட்டும்தான் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து வால்லேருந்து ஒரு ப்ளைவுட் வந்து தனியாக வந்து ஹேங் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து கீழே வரைக்கும் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கோம். அது பேக்ரவுண்ட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, நாங்கள் எந்த ஃப்ளாட்டு வந்து பண்ணாலும் சிம்னி வந்து எங்கள் ஸ்கோப் வந்து கிடையாது. ஏன்னா சிம்னி வந்து கிளைண்ட் சைட்லேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுப்போம். பட் ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் நிறைய சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அது நம்ம கூட ஃபிட் பண்ண மாட்டோம். அவங்க தான் தேர்ட் பார்ட்டி வெண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஃபிட்டிங் வந்து பண்ணும்போது வால் இருந்ததுன்னா ஓகே. அந்த வால் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. 2 ஃபீட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, 700 800 அந்த மாதிரி வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு ஐடியாவில் வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணியிருப்போம். அவங்க வந்து இந்தளவுக்கு வந்து ஃபிட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. ஃபிட்டிங் வந்து பண்ணும்போது கிளைண்ட்டும் இருக்கணும், இன்டீரியரும் இருந்து அவங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து கிடையாது. இதுலேயும் சேம் அதே ப்ராப்ளம் தான். இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஃபுல்லாகவே ப்ளைவுட் அடித்து கொடுங்க, நான் இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இல்லை நீங்கள் எங்கே ஸ்க்ரூ பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக வந்து கட் பண்ணி தனியாக வந்து ஒரு யூனிட்டாகவே வந்து ஒரு வால் பேக்ரவுண்டில் வந்து ஒரு வால் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி ப்ளைவுட்லேயே அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணி தான் இது வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து இப்படி லைட்டாக ஆடுதுன்னு நினைக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். லைட்டாக தான் ஆடும், பட் ஏன்னா ரொம்பலாம் எதுவுமே ஆடாது. 3 ப்ளைவுட்ன்றது வந்து அடித்து வாலில் வந்து சப்போர்ட் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து விண்டோ வந்து வந்துடுச்சு. பட் என்னென்னா நான் கிளைண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரிலாம் ரெஃபர் பண்ண மாட்டேன். விண்டோ வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து அடுப்பு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து விண்டோன்றது வந்து வேஸ்ட்டு போடவே கூடாது. இன்விசிபிள் க்ரில் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுருக்காங்க. இது வந்து வேஸ்ட்டு தான். பட் என்னென்னா டைரெக்டாக வந்து ஓப்பன் அந்த மாதிரி வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து க்ரில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இதுதான் சிம்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்னியில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து தனியாக வந்து நான் ஹேங் பண்ண போகிறேன், ஏன்னா இங்கே வாலே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சிம்னி வேணும் அப்படின்னா தனியாக ஒரு ப்ளைவுட் அடித்து கொடுக்கணும் அப்படின்னா அசிங்கமாக இருக்கும், நல்லாவே இருக்காது. அதனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பின்னாடி ஃபுல்லாகவே கேப்பு தான். நான் வீடியோ கிட்டேருந்து நான் காமிக்கிறேன், பின்னாடி ஃபுல்லாகவே வந்து கேப்பாக தான் இருக்கும். நீங்கள் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து இது பிளானே இல்லை, அவங்க வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் என்னென்னா வந்துட்டு உடனே வந்து பண்ணுறதுனால ஒரு வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸும் கட் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து ப்ளைவுட் அடித்து கொடுத்தோம். ஏன்னா இது வந்து கிளைண்ட் ஸ்கோப் தான். ஏன்னா சிம்னி வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து போட மாட்டோம். காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாலும் அது வந்து ஷோரூம் சைட்லேருந்து தான், கம்பெனி சைட்லேருந்து தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா சில பேருங்க வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் என்னென்னா கிளைண்ட் வந்து பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கணும், கிளைண்ட்டும் வந்து இருக்கணும், நம்மளையும் இருந்தால் இந்த மாதிரி வந்து தனியாக வந்து நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக வந்து வராது. இதுதான் இந்த யூனிட். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டோரோட அப்பர் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோர்ஸ்ன்றது வந்து ஒரு 4 டோர்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே அக்ரிலிக் கிச்சன் தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செமி மாடலர் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ரீமாடலிங் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்ன்றது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ரேக் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ். இந்த 2 டோர்ஸில் வந்து பில்டர் இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து ஆரோ வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடச்சி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ப்ளம்பிங் லைன்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் வந்து பண்ணி இதில் வந்து எந்த ஆக்சசரிஸ் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து வுட் ஒர்க்கில் தான் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆக்சசரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணி எடுக்கிறது, ஹைட்ராலிக்ஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிடும். அதனால் வந்து பேசிக்காக ஒரு அக்ரிலிக் கிச்சன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும்.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணும்போது வந்து வால் டைல்ஸ் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். வால் டைல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. டே 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெக் கிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். இது கம்ப்ளீட்டாகவே லெக் கிராண்டோட பிராண்ட். இது வந்து ஃபுல் ஹை க்ளாஸி இருக்கும். கிளாஸ் பாடி ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருக்கும். இது நார்மலாக ஆங்கர் ரோமான் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்ஜெட் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஏன்னா கிச்சனில் வந்து ஆயில் படுற இடம், அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி வந்து கிச்சனில் மட்டும்தான் பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற போர்டு கூட நான் காமிக்கிறேன் எப்படியும் வந்து பண்ணியிருக்கோம். அதோட சுவிட்சஸ் எல்லாமே ஃபுல்லாகவே பிளாக்கில் இருக்கும்போது ப்ராப்பராக வந்து வீடியோவில் வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். கிரே கலர் சுவிட்சஸ் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து அவுட்ரு பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹை க்ளாஸில் இருக்கும். ஃபுல் பிளாக். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணால் ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்கு தான். நம்ம நிறைய வீட்டில் வந்து பண்ணியிருப்போம். வீட்லேயும் ஃப்ளாட்லேயும் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் எங்கே வந்து பண்ணாலும் லாஃப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் வந்து கிளைண்ட்டுக்கு அதிகமாகிடும். சில இடத்துல வந்து பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஹேங்கிங் தனியாக வந்து பண்ண முடியாது. பாக்ஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லா ப்ராப்பராக வந்து கிரிப் இருக்கும். இந்த கீழே வந்து யூனிட் இருக்கிறதுனால மேலே வந்து லாஃப்ட் யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே யூனிட் இருந்தால் மேலே லாஃப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. மேலே கூட பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் ஹெவியாக இருக்கும். பட் என்னென்னா கீழே வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட் வருதோ திருப்பியும் மேலேயும் அதே மாதிரி தான் வந்துடும். அந்த காஸ்ட் கட்டிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுறது. அந்த எக்ஸாஸ்ட் பைப் லைன்லாம் வந்து இப்படி தான் வந்து போயிருக்கு. இதுதான் இதில் இருக்கிற பேக்ரவுண்டு வந்து நம்ம ஹோல் வந்து போட முடியாது. ஏன்னா பில்டர் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா இதோட ஃப்ரண்ட் வியூன்றது வந்து எலிவேஷன், அதனால் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதோட சிம்னியோட பைப் லைன்லாம் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு அந்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஃப்ட் யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த சிம்னியோட பைப் லைனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து நான் காமிக்கிறேன். இந்த சைடு வந்து காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் பிளாக். இது நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் பிளாக். ஒரு சைடுன்றது வந்து இருக்கும். ஒரு சைடு வந்து மேட் இருக்கும். ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் க்ளாஸி இருக்கும். ஒரு சைடு வந்து மேட் இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாக ஹேண்டில் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட் இருக்கும். பட் என்ன ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல வந்து போட்டுட்டு அப்படியே எல் ஷேப்பில் வர்ற மாதிரி யூ ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி டோர்ன்றது வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்பர் யூனிட் பேஸ் யூனிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்து யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா யூனிட்ஸ் அப்படின்னா ஹேண்டில்ஸ் சேம் ஹேண்டில் தான். மேலே வந்து சின்ன டோருக்காக சின்ன ஹேண்டில், கீழே வந்து பெரிய டோருக்காக பெரிய ஹேண்டில். வந்து இந்த ஹேண்டிலில் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணலை. கீழே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் அப்படின்னா அதோட ஹேண்டில் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழேருந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து கீழே இருக்கும். பட் என்ன டோர்லேருந்து டெப்த்து வந்து வெளியே இருக்கும். ப்ரொஜெக்டே வெளியில் வரும். அது கோலா ப்ரொஃபைல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செமி மாடுலர் கிச்சனுங்கெலாம் வந்து செட்டே ஆகாது. நிறைய பேர் வந்து கோலா ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் செமி மாடுலர் கிச்சன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து போடவே முடியாது. கோலா ப்ரொஃபைல் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் வந்து உள்ளே போகாது. ஏன்னா இவங்க வந்து பேசிக்காக வந்து கவுண்டர் டாப் ஹைட்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் கோலா ப்ரொஃபைல் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து ஹைட்டு கீழே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஹேண்டில் சிலிண்டரை வந்து கிராஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் அவுட்டாக ஆகாது. இதில் இருக்கிற ஃபால் சீலிங் வந்து ஒரு 4 லைட்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 கலர் லைட்ஸ். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கே வந்து நீங்கள் லைட் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் 3 கலர்ஸ்ன்றது வந்து வரும். வார்ம், நியூட்ரல், கூல் ஒயிட். வார்ம் ஒயிட், நியூட்ரல் ஒயிட், கூல் ஒயிட்ன்றது வந்து இருக்கும் உங்களுக்கு.
நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து இந்த ஃப்ளாட்டில் எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. சீலிங்க்கு வந்து யூஸ் பண்ணல. ஸ்டடி யூனிட்லாம் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் டோர் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பில்டர் சைட்லேருந்து லைட்ஸ் வந்து தள்ளி கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து கடைசியில் தான் வந்து இந்த ஃபால் சீலிங் வந்து நம்ம பண்ணது. இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து சென்டரில் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக வந்து போடலான்ட்டு கிளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்குன்றது வந்து முடிஞ்சிடுச்சு. திருப்பி வந்து உடச்சி எடுத்துகிட்டு பெயிண்டிங் நிறைய ஒர்க்குன்றது வந்து இருக்கும். சின்ன இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 90% ஒர்க்குன்றது வந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு 10% ஒர்க்கு தான். அதுவும் டோர்ஸ் தான், அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் ஹேண்டில் மட்டும்தான் இருக்குது. பெயிண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இதே மாதிரி ப்ரொஃபைல் லைட்டு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. பட் என்னென்னா இந்த ஃப்ளாட்டில் நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ணல, எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணாதனால வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்து யூஸ் பண்ணோம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பேசிக்காக தெரியாது. ஏன்னா எந்த வீட்லேயும் அவங்க வந்து வெளியே ஷோரூம்லேயும் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. டைரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிக்கும் எனக்கும் கூட, நல்லாயிருக்கும். ஏன்னா நான் லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ப்ரொஃபைல் லைட். நீங்கள் வந்து ஒரு மார்னிங் டைமில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். மார்னிங் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 அந்த மாதிரி வந்து பார்க்குறீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும், கண் வந்து கூசாது. இதுவே வந்து வார்ம் வந்து யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். வார்ம் நியூட்ரல் வந்து போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துல வந்து நம்ம கிச்சனை வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த கிச்சனில் வந்து ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வந்து வேறு ஒருத்தர் வந்து பண்ணது. அதனால வந்து லிமிட்டடாக தான் வந்து சில இடத்துல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபால்ஸில் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் தெரியல. அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஏரியாவில் வந்து இது மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து 1.5x3 இருக்கும் சைஸ். இப்போ வந்து நான் யூட்டிலிட்டி வந்து காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஆக்சசரிஸ் வந்து டேண்டமில் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. டேண்டம்ஸ் தான் போடுவோம். ஆக்சசரிஸ்ன்றது வந்து வெளியே வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி வேணால் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து போடுறோம் அப்படின்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வாரண்டியில் வந்து கிளைம் ஆகிற மாதிரி. நீங்கள் ஆன்லைன், ஆஃப்லைன் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் கூட நீங்கள் வந்து வேறு இடத்துல கூட நீங்கள் திருப்பி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை தூக்கி போட்டு புதுசாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா நாங்கள் வந்து போடுறோம் அப்படின்னா திருப்பி வாரண்டிக்காக எங்களுக்காக தான் வருவீங்க. அதனால் என்னோடய வீடியோஸில் வந்து மேக்ஸிமம் வந்து டேண்டம்ஸ் வந்து போட்டுருவோம். உள்ளே இருக்கிற தாலி ஆர்கனைசர் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். பட் என்னென்னா பேசிக்காக வந்து பிவிசி கட்லரின்றது வந்து இந்த மாதிரி வந்து கொடுப்போம். ஆக்சுவலாக ஃபுல் ஃபிட்டிங் வந்து பண்ணிட்டாங்க. இது வந்து பிவிசி கட்லரி. இது வந்து ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கிற மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இது இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து கடப்பாக்கல் இருக்கும், இந்த இடத்துல கடப்பாக்கல் இருக்கும், இந்த இடத்துல கடப்பாக்கல் இருக்கும், இந்த இடத்துல வந்து கடப்பாக்கல் இருக்கும். அந்த கடப்பாக்கல் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோடய பாக்ஸ் வந்து மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது வந்து கட்லரி வந்து இவ்வளோ சைஸ் இருக்குது, அதுக்காக தான் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேப் வந்துடும். அதனால செமி மாடலரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இன்டீரியர் சைட்லேருந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேண்டமோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். பட் என்னென்னா ஃபுல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வந்துடும். நான் யூட்டிலிட்டியில் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஒரு சிங்க், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க் வந்து பெரிய சிங்க் வந்து ஒரு எஸ்எஸ் சிங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு டேப், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க். டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11 inches கிட்டே வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து சிங்க்கு கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் என்னென்னா வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் அப்படியே வந்து கொஞ்சம் லாங் வியூலேருந்து நான் காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வந்து ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா இந்த வால் வந்து கம்ப்ளீட்டாகவே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் வந்து இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் அதே மாதிரி தான் 1, 2 அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா பக்கத்தில் வந்து குவார்ட்ஸ், இது வந்து எஸ்எஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். பட் என்னென்னா ரெனோவேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ரெனோவேஷன் இல்லை அப்படின்னா இதே மாதிரி தான் வரும். ஒன்று சிங்க் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா
எஸ்எஸ் சிங்க் வந்து இங்கே சின்னதாக இருக்கிற சிங்க் வந்து நம்ம பெருசாக கூட நம்ம மாற்றிக்கலாம். பட் என்னென்னா ஆரோ வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டில் வந்து யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து ஹோல் போடணும் அப்படின்னா கீழே வந்து கடப்பாக்கல்லை போட்டிருக்காங்க, மேலே வந்து கலவை போட்டுட்டு இந்த மாதிரி குவாட்ஸ்ன்றது வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கல்லை போட்டுட்டு டேரெக்டாக வந்து குவாட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் கூட டேரெக்டாக ஹோல்ன்றது வந்து வந்துடும். பட் என்னென்னா நடுவில் வந்து உங்கள் 5 அரௌண்டு 6 இன்ச்சஸ் கிட்ட வந்து ஸ்பேஸ் இருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.